ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் நிஃப்டி ட்ரேடிங்க்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், எப்படி நம்மளோட ட்ரேடிங் டிசிஷனை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுமே பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே இன்டெப்த்தாக புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து தன் ஆப் டவுன்லோட்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ தன் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜென்ரலாக வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் T3ல வந்து இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் T3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப்லேயும் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உங்களோட விண்டோஸ் அண்ட் மேக் இந்த ரெண்டுலையுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்ஸுமே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து டெக்ஸ்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு லே அவுட் வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து க்ரியேட்டுன்னு கொடுத்து டைப் பண்ணிக்கங்க ஆர்டர் ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அந்த லே அவுட்டில் தான் இருக்கேன். இப்போது இதில் வந்து நமக்கு 2 விஜிட்ஸ் வந்து தேவை. ஒன்று வந்து சார்ட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ. இந்த ரெண்டையுமே வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக நம்ம ஆர்டர் ஃப்ளோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது ஒரு பர்டிகுலர் கேண்டலில் வந்து யாரோட கண்ட்ரோலில் அது இருக்குது, பையர்ஸா செல்லர்ஸா, உண்மையிலே அதில் யார் கண்ட்ரோலில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் ஒருவேளை ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோவை அது கூட கம்பைன் பண்ணலாம். இல்லை நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் கம்பைன் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கூட எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டருமே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் விஜெட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா சார்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல சார்ட்னு ஒன்று இருக்கும். இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து என்ன ஆயிரும்னா கிடச்சிரும். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். இதில் இண்டெக்ஸ் சார்ட் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் இப்போ இந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கலாமே. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பை ட்ரெண்டில் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்றைக்கான டேட்டா. இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் வந்து இன்றைக்கான டேட்டா. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு அண்ட் எகெயின் மேலே போயிருக்கு, எகெயின் கீழே அண்ட் மேலே. இப்போது இந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக புல்லிஷில் தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இங்கே வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா கால் ஆப்ஷன் பை பண்ணுறோம்னே வச்சுக்கலாமே. எந்த இடத்துல திரும்பும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ எந்த கேண்டலில் நம்ம போகும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்தோன்னே என்ட்ரி போகிறாருன்னு வச்சுக்கலாமே. இப்போது இங்கே என்ட்ரி போயிருப்பாங்க. அடுத்து ஒரு 2 கேண்டில் வந்தோடனே அந்த பயத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலாக அடுத்த எந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்தால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் ரொம்பவுமே ஈஸி. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட் இன்னொரு விஜெட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன ஆயிரும்னா ஆர்டர் ஃப்ளோ வந்துடும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி 2 சைடாக வந்து இதை வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, இன்னொரு சைடில் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் வந்து இருக்குது. இப்போது ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு பார்க்க முடியும் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு பார்க்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸ்க்கு பார்க்கலாம், இல்லை ஸ்டாக்ஸ்க்கு பார்க்கலாம். ஆனால் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே எந்த ட்ரேட்ஸுமே நடக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். அதுவுமே கரண்ட் மந்த் கான்ட்ராக்டாக வந்து எடுத்துக்கிறோம். இப்போது இந்த கான்ட்ராக்ட் எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நிஃப்டி FUT அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கான்ட்ராக்ட் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டே எப்பவுமே சூஸ் பண்ணிக்கங்க. அதுவே நமக்கு ஓகேவாக இருக்கும். இதுவுமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். செட்டிங்ஸில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா, வால்யூம் ப்ரொஃபைலும் வால்யூம் பார்ஸையும் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதில் வந்து VWAP வந்து ஆனில் இருக்கட்டும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ என்னென்னா நமக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோக்கான கம்ப்ளீட் டேட்டா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனை வந்து எப்படி எடுக்கிறோங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு மார்னிங் என்ன தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு அண்ட் அகெயின் மார்க்கெட் வந்து
கம்ப்ளீட்டாக பை ட்ரெண்டில் தான் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் கரெக்ஷன் வருது, மார்க்கெட் மேலே போகுது, இதுதான் நடக்குது. அப்போது நான் இங்கே மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது என்ன தான் எனக்கு தோணும், மார்க்கெட் கரெக்ஷன் வரட்டும், அந்த கரெக்ஷனில் நான் உள்ளே போகிறேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இண்டெக்ஸ் சார்ட்டில் நமக்கு இந்த லோ டு ஹை மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா 38 to 50க்குள்ளே வந்து கரெக்ஷனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. இப்போது நான் இந்த இடத்துல வந்து நான் கால் ஆப்ஷனோ இல்லை ஃபியூச்சர்ஸோ இல்லை இந்த இடத்துல லாங்கோ ஏதோ நான் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோவில் அதை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது த சேம் டைமிங், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 10:15 கேண்டில். இப்போது 10:15 நம்ம இங்கே வரோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆர்டர் ஃப்ளோ ஏன் இப்படி இருக்குது, வால்யூம் ஃபுட் பிரிண்ட் என்ன அப்படின்னா போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வரும். இப்போது இதில் வந்து பாருங்கள், அதே 10:15 கேண்டில் வந்து உங்களுக்கு டெல்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7.2K வந்து இருக்குது. அதுமாரி இந்த டோட்டல் பை வால்யூம் அண்ட் டோட்டல் செல் வால்யூம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னு பாருங்கள், இந்த ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, இதுதான் விவேப்கான லைன். இந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் போகிறது தெரியுங்களா, அதுதான் வந்து விவேப்கான லைன். இப்போது நம்ம புல்லிஷ் தான் ட்ரேட் பண்ண போகிறோங்கிறத டிஃபைன் பண்ணிட்டோம். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது, இப்போ கரெக்ஷனில் இருக்குது. இந்த கரெக்ஷனில் நான் உள்ளே போகலாமா? இப்போது இதில் என்னென்னா நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் என்ன பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அதாவது கேண்டில் வந்து நமக்கு விவேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, க்ளோஸ் ஆனால் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. டெல்டா வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கணும், ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ டோட்டல் பை வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30,900 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் டோட்டல் செல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 23,700. அப்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டு என்ன தான் நடந்திருக்கு, இந்த விவேப்புக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த கேண்டில்ஸ் வந்துட்டே இருங்க. இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கலாமே. இந்த கேண்டிலில், அதாவது 10:30 கேண்டிலில் பாருங்கள், டெல்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு 2300 பாசிட்டிவாக இருந்தாலுமே ஓகே ரொம்ப கம்மியான டெல்டாவாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கேண்டில் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் எடுக்கலாமான்னா வேண்டாம். ஏன்னா விவேப்புக்கு மேலே இருந்தாலுமே டெல்டா நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம அதை டச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது இதில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் பையோ இல்லை லாங்கோ நான் வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டெல்டா அப்படிங்கிறது நல்ல பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது 2.3Kல பத்தாது, ரொம்ப அதிகமாக இருக்கணும். அது என்னங்கிறத நான் காட்டுறேன். அதே மாதிரி விவேப்புக்கு மேலேயும் அந்த கேண்டில், பர்டிகுலர் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ இந்த கேண்டில் வந்து விவேப்புக்கு மேலே இருக்குது, பட் டெல்டா வந்து நமக்கு அந்தளவுக்கு இல்லை, நார்மலான ஒரு டெல்டா தான். ஆனால் இப்போ இதே இது வந்து இந்த ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்களேன், அதாவது 10:40 கேண்டில் ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா டெல்டா கிட்டத்தட்ட 8,500 அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பை வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 11,200. ஆனால் செல் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 2.7K தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அப்படி இருக்காது. 10க்கு 7.9 இருக்குது. இப்போ இது இங்கே எடுத்திங்கனாலுமே 30க்கு 23 வந்துருச்சு. டெல்டா எங்கேயுமே பெரிய லெவலில் இல்லை. இப்போது ஒரு டவுட் என்ன வரும்னா, இங்கே 8.5K டெல்டா பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் இங்கே 7.2 வந்துருச்சுல அப்படின்னா உங்களுக்கு விவேப்புக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்சாகவும் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வருது, அந்த இம்பேலன்ஸ் தெரியுதுங்களா? அப்போது நம்மளோட என்ட்ரி அப்படிங்கிறது எந்த கேண்டில் இருக்கணும், ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் 1040 கேண்டில் இருக்கணும். ஸோ அப்போ 1040 நீங்கள் இங்கே எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் தான் 1040 கேண்டில். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 1040 முடிஞ்சதுக்கு அடுத்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி போடுவோம். ஏன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த டேட்டாவுமே தெரியும். 8.5K எப்போ வந்திருக்குன்னு தெரியும்னா உங்களுக்கு அந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆனதுக்கு அடுத்து. அப்போது நம்மளோட என்ட்ரி எங்கே வரும், நெக்ஸ்ட் கேண்டில், அதாவது 10:45 கேண்டிலில் தான் நம்மளோட என்ட்ரி. அப்போ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ உங்களோட டார்கெட் எப்படின்னு பாருங்கள். இப்போ லெட்ஸே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ்டு டார்கெட் தான், ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் தான் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஹையில் போய் நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஆர்டர் ஃபுல்லாக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து என்ட்ரி பர்பஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸிட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் டீப் ஸ்டடியாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இப்போதைக்கு என்ட்ரியை வந்து கிளியராக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டாப் லாஸ்க்கு வரலாம். இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 2 டைப்பாக மினிமமாக நம்ம ஸ்டாப் லாஸ் பண்ணலாம். எப்படின்னா இண்டெக்ஸ் லெவல் ஸ்டாப் லாஸ். இப்போது ப்ரீமியம்க்கு ஸ்டாப் லாஸ் போடுறது ஒரு சைடு இருக்குது, பட் இண்டெக்ஸ் ஸ்டாப் லாஸுங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ மார்க்கெட், அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா கேண்டில் லோக்கு வந்துச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு ஸ்டாப் லாஸ். இப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ்.
அதாவது இதுலேயுமே பாயிண்ட் ஆர் பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ பாயிண்ட்ஸ்னால் நான் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன், அதுலேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் இல்லை 30 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஸாக வைக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து 20% 30% வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் தான் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற ஸ்டாப் லாஸ் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அதனால் ஆர்டர் ஃப்ளோவோட மெயினான அப்ஜெக்டிவே என்னென்னா என்ட்ரியை வந்து ப்ரெசைஸ் பண்ணணும், எந்த இடத்துல கரெக்டான என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு, நான் இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா. அப்போது இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஓகே கரெக்ஷன் வருது. இப்போ கரெக்ஷன் வரும்போது என்ன அப்படின்னா நான் இந்த ஒரு இடத்துல நான் வந்து லாங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாமா, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்விங், இந்த ஸ்விங்குக்குன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 52 61.80 வந்துட்டு என்ன வந்திருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்டாக வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம டைம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆல்மோஸ்ட் வந்து 12:45. இப்போது ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா 12:45 வந்து வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிங்கன்னா தெரியும் 12:45. இப்போது இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒன்று பாருங்கள், 12:45 கேண்டில் வந்துட்டு நமக்கு விவேப்புக்கு மேலே ஆர்டர் ஃப்ளோவில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னா டெல்டா வந்து நெகட்டிவாக இருக்குது, அதாவது -10,300. அப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். ஓகே, அப்போ இந்த கேண்டில் நம்ம விட்டுறலாம், இந்த கேண்டில் எடுக்க வேணாம். அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து டெல்டா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9,500 அப்படிங்கிற மாதிரி டெல்டா இருக்குது. அதே மாதிரி வந்து பை வால்யூம் அதிகமாக இருக்குது, செல் வால்யூம் கம்மியாக இருக்குது. நமக்கு இந்த கேண்டிலுமே எங்கே இருக்குது, விவேப்புக்கு மேலே இருக்குது. அப்போ இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரி. எத்தனை நிமிஷத்துக்கான என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 5 மினிட்ஸில் வந்து 1250 கேண்டில். அப்போ 1250 கேண்டில் முடிஞ்சதுக்கு அடுத்து நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே வரும், அதாவது 1255 ஓப்பனிங்கில் நம்ம என்ட்ரி வைப்போம். அப்போது இந்த இடத்துல இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு ஈவன் நீங்கள் 1:1 இந்த பாட்டம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னாலுமே 1:1 ஹிட்டு, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் நான் வந்து டைட் ஸ்டாப் லாஸ் தான்ப்பா நான் கீப் பண்ணுவேன், ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ்க்கு தான் கீப் பண்ணேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 or 2 கேண்டில்ஸ் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு மார்க்கெட் உங்கள் டைரக்ஷனில் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் முக்கியமாக சிம்பிளிஃபைடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சார்ட்டில் அனலைஸ் பண்ணுறோம், அது வந்து பை ட்ரெண்டில் இருக்கா செல் ட்ரெண்டில் இருக்கா. ஓகே, இப்போ பை ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நான் ஒரு என்ட்ரி போகலான்னு நான் நினைக்கிறேன், நான் ஒரு கேண்டிலில் வந்து நான் நினைக்கிறேன் இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி போகலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த கேண்டில் ஒர்த்து கேண்டில் தானா அப்படிங்கிறத நம்ம எங்கே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோவில். ஏன்னா இதுலேயுமே நம்ம 2 கேண்டில் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம், 2 ட்ரேட்லையுமே ஸ்கிப் பண்ணி 3வது என்ட்ரியில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்குது, நான் வந்து ஒரு லாங் போகலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து விவேப்புக்கு மேலே இருக்கணும், அதே சமயம் வந்து டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இது வந்து லாங் சைடு. ஆனால் இப்போ இதே இது வந்து எனக்கு இதில் ஏதாவது ஒன்று மாறி இருக்குது, லெட்ஸே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகலை மேலே, ஆனால் டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்குனாலும் நம்ம எடுக்க மாட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போது டெல்டா வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, ஆனால் கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே எடுக்க மாட்டோம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா கேண்டில் வந்து அந்த விவேப்புக்கு மேலேயும் இருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு டெல்டாவும் பாசிட்டிவாக இருக்கணும். இது வந்து லாங்குக்கு, இதுதான் வந்து முக்கியமான க்ரைட்டீரியா. இது இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ட்ராடேக்குள்ளே எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதே இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடுக்குமே, இப்போ நீங்கள் டவுன் சைடு ஒரு வேலை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வந்து நமக்கு இங்கே நிஃப்டியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்துட்டு கேண்டில் வந்து நமக்கு விவேப்புக்கு கீழே இருக்கணும், அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கேண்டிலோட டெல்டா வந்து நெகட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு டைம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கான டேட்டாவை இன்றைக்கி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் வந்து 1 வீக் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கும்போதே ஒன்ஸ் உங்கள் ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள், இது நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ட்ரி, டெல்டா, அதே மாதிரி விவேப்புக்கு மேலே இருக்கணும், தென் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆனால்
ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இப்போ நம்ம சொன்னதுலேயும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு இதுலேயே வந்து அட்வான்ஸ் லெவலில் ஏதாவது டவுட் வருது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து நாங்கள் தரோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ஆர்டர் ஃப்ளோவை இன்னுமே எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது இந்த கம்ப்ளீட் வீடியோ. முக்கியமாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட சர்க்கிளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ட்ரேடிங் ரிலேட்டடில். அப்போது அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆர்டர் ஃப்ளோ கிடைக்கும் போது அவங்களுமே இது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.